வணக்கம். சென்னைக்கு மிக அருகில், அதாவது குரோம்பேட்டை பக்கத்தில் பச்சைமலை. இந்த மலையானது பச்சைமலை குரோம்பேட்டைக்கு மிக அருகில் உள்ளது. இங்கு அத்திரி பரமேஸ்வரர் சமேத அனுசூயா தேவி கோவில் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயில் சிறிதளவு பிரபல்யமான கோயிலாகும். இதுக்கு பக்கத்தில் மகாகரி மந்திரமலை மகாகரி காளியம்மன் கோயில் என்ற பெயர் பலகை பார்த்து புத்தாண்டை முன்னிட்டு நேற்று போயிருந்ததுனால அந்த மலையை ஏறி அந்த கோயிலை தரிசனம் செய்த முயற்சித்து எனக்கு ஒரு மிக சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், அங்கே தமிழ்நாட்டில் கர்ணனுக்கு கோயில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தர்மஸ்தலாவை கர்ணன் பிறந்த இடம் என்று சொல்லுவார்கள். இது செவிவழி செய்தி தான், கன்ஃபார்மான புராதன ஆதாரம் எதுவும் கிடையாது. மஞ்சுநாதர் கர்ணன் வழிபட்ட லிங்கம் என்று சொல்லுவார்கள். அதே போல் இங்கே கர்ணனுக்கு ஒரு கோயில் இருக்குது, அதுவும் சென்னையில். பஞ்சபாண்டவர்கள் திரௌபதி தேவி கோயிலெலாம் கேள்விப்பட்டிருப்போம், திரௌபதி அம்மன் கோயில். ஆனால் அங்கே கர்ணனுக்கு சன்னதி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. முதலில் கர்ண பகவானுக்கு ஒரு சன்னதி, அதுவும் இல்லாமல் சூரியபுத்திரின்றது ராதாவை தான் சொல்லுவார்கள். ராதா என்பவர் கிருஷ்ணனோட காதலியாகும். இங்கே பச்சை வண்ண பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாளுக்கும் லிங்க வடிவில் ஒரு சன்னதி அமைத்திருக்கிறார்கள். அதே போல் நவகோடி லிங்கேஸ்வரர் சித்தேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஒரு சன்னதியும் அமைந்திருக்கிறது. இவர்கள் மகா பிரபஞ்சம் என்று மகாயுகம் என்று சொல்லக்கூடிய மகாயுகம் என்று சொல்கிறார்கள். 736 என்ற எண்ணை மிக பவர்ஃபுல்லான நம்பராக சொல்கிறார்கள். இந்த நம்பரை நீரில் எழுதி குளிப்பதால் சகல விதமான பிரச்சனைகளும் தீரும் என்று சொல்கிறார்கள். இது சுவாமி சிவச்சந்திரன் என்று சொல்லுவருடைய தனிப்பட்ட முயற்சியில் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது லவகுசர் பச்சை கும்ப பெருமாள் வால்மீகி மகரிஷியோட லிங்கஸ்வரூபமான ஒரு விக்கிரகங்கள். லவகுசரோட அந்த வால்மீகி மகரிஷி இருக்கார். இங்கே பக்கத்தில் பார்க்கறது நவகோடி சித்தலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது. அப்புறம் தன்வந்திரி, தேவேந்திரன், வைத்தியநாதர், இந்த 3 பேருக்கும் தனி சன்னதி இருக்குது. அதை தவிர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா சாந்த குரு பகவான், மகாலட்சுமி தாயார் ஒரு புறமும் மறுபுறமும் கர்ணனும் விட்டு இருக்க, நடுவில் ஓம் ஸ்ரீ மகாகரி மந்திரகிரி மகாயுக காளி காமாந்திகா தேவி என்று சொல்லக்கூடிய காளியம்மனின் சன்னதி நடுநாயகமாக உள்ளது. முதலில் இங்கு சூழ வழிபாடு தான் செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சூளம் சுவாமி சிவச்சந்திரனுடைய தனி முயற்சியால் இந்த கோயிலானது கட்டப்பட்டுள்ளது. படிகளும் அவர்களே கஷ்டப்பட்டு அமைத்திருக்கிறார்கள், தனி ஒரு முயற்சியினாலே. சாந்த குரு பகவானை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கோயில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. பக்கத்தில் இருக்கிற அத்திரி மகரிஷி சமேத அத்திரி பரமேஸ்வரர் சமேத அனுசூயா தேவி கோயில், அடுத்த பதிவில் அதை பற்றி நான் விரிவாக அதோட ரகசியங்களை சொல்கிறேன். இந்த கோவில் நான் கர்ணனை பார்த்து கொஞ்சம் மிகவும் ஆனந்தப்பட்டேன். ஏன்னா கர்ணன் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கேரக்டர். சூரியபுத்திரனாகிய கர்ணன், அவங்க சூரியபுத்திரிக்கும் சன்னதி அமைத்திருக்கிறார்கள். இது மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு கோவில் அண்ட் இயற்கையுடன் கூடிய ஒரு மிக வித்தியாசமான கோயில். இது மலை கீழே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் மலை மேலே போகிறதுக்கு. அதில் படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ இது மகாலட்சுமி சன்னதி. அடுத்ததாக இருப்பது காளியோட சன்னதி. கர்ணனுடைய சன்னதியும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நடுப்புற தான் காளியம்மனுக்கு எதிராக சூரியபுத்திரியோடைய சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றுக்கு நியூ இயர் என்பதால் இங்கே கொஞ்சம் சற்று கூட்டம் அதிகமாக நேற்று இருந்தது. கூட்டம் அதிகம்னு சொல்ல முடியாது, ஒரு இருவர் அந்த போர்டை பார்த்துட்டு மேலே ஏறி முயற்சி பண்ணி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஞாயிற்றுக்கிழமை ரெகுலராக அருள்வாக்கு சொல்வதாகவும் அவர்கள் கூறினார்கள். இது கர்ணனுடைய சன்னதி. இது பக்கத்திலே இந்த ஆலயத்துக்கு மிக அருகில் அத்திரி மகரிஷி சமேத அனுசூயா பரமேஸ்வரி கோவிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது.
இது சின்ன ஸ்ட்ரெச்சு தான். மலை வந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் மேலே போக வேண்டியிருக்கும். அந்த மலை அந்த மகாகிரி காமாந்திகா தேவி கோவிலானது ஒரு 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும். மொத்தத்தில் ஒரு வித்தியாசமான பதிவு. இது போல் பல வித்தியாசமான பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.